ஸ்ரீமத் பகவத்கீதை 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசன யோகம். அர்ஜுன் சொன்னது, என்னை காத்து அருளுவதற்கு உம்மால் உரைக்கப்பட்ட மேலானதும் மறைபொருளும் ஆகிய ஆத்ம தத்துவ பற்றிய மொழியால் என் மயக்கம் ஒளிந்தது. கமல கண்ணா, உயிர்களின் பிறப்பு இறப்பு விரிவாக உம்மிடம் என்னால் கேட்கப்பட்டன. உமது முடிவற்ற மகிமையும் கேட்கப்பட்டது. பரமேஸ்வரா, தாம் தம்மை பற்றி பகர்ந்தது முற்றும் முறையே. இனி புருஷோத்தமா, உனது ஈஸ்வர வடிவத்தை காண விரும்புகிறேன். இறைவா, அதை பார்க்க எனக்கு இயலும் என்று எண்ணுவாராயின், யோகேஸ்வரா, உமது அழிவற்ற உருவத்தை காட்டி அருளுக. பகவான் சொன்னது, பல வகைப்பட்ட பல நிறங்களும் வடிவங்களும் உடைய எனது தெய்வீக உருவங்களை 100 100ஆய் 1000 1000ஆய் இனி பார்த்தா ஆதித்யர்களையும் வசுக்களையும் ருத்ரர்களையும் அஸ்வினிகளையும் அங்கனே மருத்துக்களையும் பார்த்தா பார். முன்பு காணாத அதிசயங்கள் பலவற்றை பார். அர்ஜுன் சொன்னது, வேந்தே, யோகத்துக்கு பேரிறைவனாகிய ஹரியானவர் இங்கனம் உரைத்த பின்பு பார்த்தனுக்கு தம் மேலாம் ஈஸ்வர வடிவத்தை காட்டி அருளினார். வேந்தே, யோகத்துக்கு பேர் இறைவனாகிய ஹரியானவர் இங்கனம் உரைத்த பின்பு பார்த்தனுக்கு தம் மேலாம் ஈஸ்வர வடிவை காட்டி அருளினார். அவ்வடிவம் அநேக முகங்கள் கண்கள் உடையது, பல அதிசய காட்சிகளை கொண்டது. தெய்வீக ஆபரணங்கள் பல அணிந்து தெய்வீக ஆயுதங்கள் அநேகம் ஏந்தியது. பின்பு தனஞ்சயன் வியப்படைந்து உரோமம் சிலிர்த்து தேவனை தலையால் வணங்கி கைகூப்பி கூறுவான் ஆயினன். அர்ஜுனன் சொன்னது, தேவா, உமது உடலில் தேவர்கள் எல்லோரையும் உயிர் தோதிகள் அனைத்தையும் தாமரை மலர்மிசை அமர்ந்துள்ள இறைவன் பிரம்மாவையும் எல்லா ரிஷிகளையும் தேவ சர்ப்பங்களையும் காண்கிறேன். உலக வடிவுடைய உலக நாயகா, எண்ணிறந்த கைகள் வயிறுகள் முகங்கள் கண்கள் உடைய உமது அழகிலா உருவத்தை எங்கும் பார்க்கிறேன். மேலும் உமது முடிவையோ இடையையோ துவக்கத்தையோ காண்கிறேன் இல்லை. கிரீடம் தரித்து கதை தாங்கி சக்கரம் ஏந்தியவராய் எங்கும் வீசும் ஒளிப்பிளம்பாய் காண்பதற்கு அரியவராய் சுடும் சூர்யாகினி போன்றவராய் அளப்பரியவராய் உள்ள உம்மை நான் எங்கும் காண்கிறேன். தாம் அழியாத பரம்பொருள், அறியத் தகுந்தவர், இவ்வுலகுக்கு ஒப்பற்ற உறைவிடம் நீர், மாறாதவர், சனாதன தர்ம ரட்சகர், என்றும் என்றென்றும் உள்ள பரமாத்மா தாம் என என்னால் அறியப்படுகிறீர். ஆதி நடு அந்தம் இல்லாதவரும் முடிவில்லாத சக்தி உடையவரும் எண்ணிறந்த கைகளை உடையவரும் சந்திர சூரியர்களை கண்களாக உடையவரும் வெம்தழல் வாய்படைத்தவரும் தமது தேசத்தினால் உலகம் யாவையும் எரிக்கின்றவரும் ஆகிய உண்மை காண்கிறேன். மகாத்மாவே, விண்மண் உலகின் இடைவெளியின் மற்ற திசைகள் யாவும் உம்மாலே நிரம்ப பெற்றிருக்கின்றன. உமது அற்புதமான இந்த உக்கிர வடிவைக் கண்டு உலகம் நடுநடுங்குகிறது. இவ்வானவர் எல்லாம் உம்மிடம் புகுகின்றனர். சிலர் அஞ்சி கைகூப்பி என்னை புகழ்கின்றனர். மகரிஷி சித்தர்குலாம் வாழ்க 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 என்று
நிறை திருப்புகழ் புரிந்து உம்மை போற்றுகின்றனர். வானவர் எல்லாம் உம்மிடம் புகுகின்றனர். சிலர் அஞ்சி கைகூப்பி நின்னை புகழ்கின்றனர். மகரிஷி சித்தர்குலாம் வாழ்க என்று நிறைப்புகழ் புரிந்து நின்னை போற்றுகின்றனர். ருத்திரர், ஆதித்யர், வசுக்கள், சாந்தியர், விசுவேதேவர், அக்னி தேவர், மருத்துகள், உஷ்மபர், கந்தர்வர், யக்ஷர், அசுரர், சித்தர் இவர்கள் கூட்டம் வேப்படைந்து உம்மையே பார்க்கிறார்கள். நெடுந்தோளாய், பல முகங்கள், கண்கள், பல கைகள், துடைகள், பாதங்கள், பல வயிறுகள், பயமுறுத்தும் பல வளைந்த பற்கள் உடைய உமது பேருருவைக் கண்டு உலகங்கள் நடுங்குகின்றன. யானும் அப்படியே நடுங்குகிறேன். விஷ்ணுவே, பானளாவி பல நிறங்களுடன் பிரகாசிக்கின்ற திறந்த வாய்களை உடைய, கனல் வீசும் விசால கண்களை உடைய உம்மை கண்டு கலங்கிய நான் தைரியத்தையும் அமைதியையும் காண்கிறேன் இல்லை. தேவர் தலைவா, அச்சமூட்டும் கோரப் பற்களும் ஊழித்தீக்கு ஒப்பான உமது முகங்களை கண்டதும் எனக்கு திசைகள் தெரியவில்லை. அமைதி அடைந்திலேன். வையகத்துக்கு வைப்பிடமே அருள் புரிக. திருதராஷ்டிரர் புத்திரர்கள் எல்லோரும் பாராளும் வேந்தர் கூட்டத்துடனும் பீஷ்மர், துரோணர், சூதபுத்திரனுடனும் நம் பக்கத்து முக்கியமான வீரர்களும் கோரமான பயங்கரமான கோரப்பற்களையுடைய உமது வாய்க்கு உள் பரபரப்புடன் பிரவேசிக்கிறார்கள். சிலர் பொடிபட்ட தலைகளோடு உமது பல் இடுக்குகளில் அகப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். பெருக்கு எடுத்து விரைந்து ஓடும் நதிகள் பல கடலை நோக்கி பாய்வது போன்று யாண்டும் வெண் தழல் வீசும் உமது வாய்க்குள் இவ்வையக வீரர்கள் புகுகின்றனர். நாசமடைந்த விட்டில் பூச்சிகள் நாசமடைவதற்கு விட்டில் பூச்சிகள் வெண் தழலில் விரைந்து வீழ்வது போன்று நானிலத்து மாந்தர்கள் நாசமடைதற்கே நம் வாய்க்குள் நுழைகின்றனர். வெண்கதிர் வாய்களால் உலகனைத்தையும் விழுங்கி யாண்டும் நக்கி ருசி பார்க்கிறீர். விஷ்ணுவே, உமது கொடும் சுடர்கள் வையகம் முழுவதும் கதிர்களால் நிரப்பிச் சுடுகின்றன. பயங்கர மூர்த்தியாகிய தாம் யார் என்று எனக்கு ஏம்பும் உம்மை வணங்குகிறேன். தேவர் தலைவா, அருள் புரிக. முதல்வன் ஆகிய தம்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் உம் செயல்கள் எனக்கு விளங்கவில்லை. பகவான் சொன்னது, உலகங்களை அழிக்க வல்ல காலம் நான். உலகங்களை சம்கரிக்க தலைப்பட்டிருக்கிறேன். நீ போரில் இல்லாமலும் எதிர்த்துள்ள சேனைகளில் அணிவகுத்து நிற்கும் போர் வீரர்கள் எல்லோரும் வாழமாட்டார்கள். ஆகையால் நீ எழுந்திரு, புகழைப் பெறு, எதிரிகளை வென்று செல்வம் நிறைந்த சாம்ராஜ்யத்தை அனுபவி. இவர்கள் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இடது கையாலும் அம்பு எய்தும் வீரா, நீ நிமித்தமாக மாத்திரம் இரு. நீ நிமித்தமாக மாத்திரம் இரு. என்னால் கொலையுண்ட துரோணரையும் பீஷ்மரையும் ஜெயத்ரதனையும் கர்ணனையும் எங்கனம் மற்ற வீரர்களையும் நீ என் கருவியாயிருந்து கொல். அஞ்சி வருந்தாதே. போரில் பகைவரை வெல்லுவாய். போர் புரி. சஞ்சயன் சொன்னது, கேசவருடைய இம்மொழிகளை கேட்டு கிரீடியானவன் நடுநடுங்கி கைகூப்பி நமஸ்கரித்து அஞ்சி நன்கு வணங்கி மீண்டும் கிருஷ்ணனிடம் நாக்குளறி நவிழ்கிறான். அர்ஜுனன் சொன்னது, ரிஷிகேசா, உமது புகழில் இன்பம் உலகம் இன்புற்று மகிழ்கிறது. ராட்சசர்கள் அஞ்சி நாலா பக்கமும் ஓடுகிறார்கள். சித்தர்கணங்கள் எல்லோரும் உம்மை வணங்குகிறார்கள். இவை யாவும் பொருத்தமானவைகளே ஆகும். பரமாத்மாவே, அந்தமில்லாதவரே,
தேவேசா, ஜெகத் நிவாசா, பிரம்மாவுக்கும் பெரியவரே, முதற் காரணமே, உம்மை ஏன் அவர்கள் நமஸ்கரிக்க மாட்டார்கள்? தோன்றியதும் தோன்றாததும், தோன்றியதும் தோன்றாததும், இவ்விரண்டிற்கு அப்பாற்பட்டதும் அழியா பொருளும் நீரே. எண்ணிலா உருவங்களை உடையவனே, முதற் பொருளே, சொல்லோனும் இவ்வுலகுக்கு மேலான இருப்பிடமும் தாமே ஆவீர். அறிபவரும் அறியப்படு பொருளும் அருள் பெருநிலமும் ஆவீர். உம்மால் உலகம் யாவும் நிறைந்துள்ளது. வாயு, யமன், அக்னி, வருணன், சந்திரன், பிரஜாபதி, முப்பாட்டனார் ஆகிய எல்லாம் ஆனவர் நீர். உமக்கு பன்முறை நமஸ்காரம், 1000 தடவையும் அதற்கு மேலும் நமஸ்காரம். எல்லாம் ஆனவரே, உமக்கு முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நமஸ்காரம். எல்லா பக்கங்களிலிருந்தும் உமக்கு நமஸ்காரம். அளவற்ற வீரியத்தையும் எண்ணிறந்த பராக்கிரமத்தையும் உடைய நீர் அனைத்திலும் எங்கும் வியாபித்திருக்கிறீர். ஆதலால் நீரே யாவுமாக இருக்கிறீர். உமது இப்பெருமையை அறியாது கவனமின்றி அன்பால் தோழன் என்று கருதி, ஏ கிருஷ்ணா, ஏ மாதவா, ஏ கூட்டாளி என்று பணிவின்றி ஏது பகரப்பட்டதோ, அச்சுதா, விளையாடிய போதும், படுத்திருந்த போதும், அமர்ந்திருந்த போதும், உணவருந்துகையிலும், தனித்தோ பிறர் பார்வையிலோ இருந்த பொழுதும் ஏளனமாக எங்கனம் அவதிப்பட்டீரோ, அதையெல்லாம் அளப்பரியோய் மன்னித்து அருளுக. அதையெல்லாம் அளப்பரியோய் மன்னித்து அருளுக. ஒப்பற்ற பெருமை உடையவரே, தாம் இச்சராசர லோகத்துக்கு தந்தை, போற்றுதற்குரியவரும் குருவும் குருவுக்கு குருவும் ஆகின்றீர். மூவுலகிலும் உமக்கு ஒப்பானவர் இல்லை. உம்மிலும் இக்கார் ஏது? ஆதலால் தேவா, நான் காயத்தால் வீழ்ந்து வணங்கி போற்றத்தக்க ஈசனாகிய உமது அருளை வேண்டுகிறேன். மைந்தனுக்கு தந்தை போன்றும், தோழனுக்கு தோழன் போன்றும், காதலிக்கு காதலன் போன்றும் பொறுத்தருள கடவீர். தேவா, முன்பு காணாததைக் கண்டு மகிழ்ந்தவனாயிருக்கிறேன். மேலும் மனது அச்சத்தால் நடுங்குகிறது. முன்னைய இனிய வடிவத்தையே எனக்கு காட்டுக. தேவேசா, ஜெகத் நிவாசா, அருள் புரிய. முன்போலவே கிரீடமும் கதையும் கையில் சக்கரமும் உடையவராய் உம்மை காண விரும்புகிறேன். 1000 கண்களை உடைய விஸ்வமூர்த்தியே, 4 கைகளுடைய அந்த வடிவத்தில் மட்டும் இருப்பீராக. பகவான் சொன்னது, அர்ஜுனா, அருள் நிறைந்த என்னால் யோக வலிவை கொண்டு இந்த ஒளி நிறைந்ததும் முடிவில்லாததும் முழு முதலுமாகிய எனது மேலாம் விஸ்வரூபம் உனக்கு காண்பிக்கப்பட்டது. உன்னை தவிர வேறு யாரும் இதை முன்பு கண்டது இல்லை. குருகுல பெருவீரா, மனுஷ்ய லோகத்தில் உன்னை தவிர வேறு யாராலும் வேதம் ஓதி அறிவதாலும், யஜ்ஞத்தாலும், தானங்களாலும், கிரியைகளாலும், உக்கிர தவங்களாலும் நான் இவ்வடிவத்துடன் காணக்கூடியவன் அல்லன். இப்படிப்பட்ட எனது கோர உருவத்தைக் கண்டு உனக்கு கலக்கமும் மயங்கிய மனநிலையும் வேண்டாம். அச்சம் நீங்கி மகிழ்ந்த மனத்துடன் திருப்பவும் எனது பழைய வடிவத்தை பார்ப்பாயாக. சஞ்சயன் சொன்னது. வாசுதேவர் இங்கனம் அர்ஜுனனுக்கு இயம்பிய பின்பு தமது சொந்த வடிவத்தை அப்படியே காண்பித்தார். மகாத்மாவானவர் இனிய வடிவெடுத்து அஞ்சினவனை திரும்பவும் தேற்றினார். அர்ஜுனன் சொன்னது, ஜனார்த்தனா, உமது இனிய இந்த மானிட வடிவத்தைக் கண்டு இப்பொழுது நான் மனம் தெளிந்து என் இயல்பை அடைந்தவனாக இருக்கிறேன். பகவான் சொன்னது, தரிசிப்பதற்கு அரிய
எனது இந்த ரூபத்தை நீ தரிசித்திருக்கிறாய். இந்த ரூபத்தை தரிசிக்க தேவர்களும் எப்பொழுதுமே இச்சிக்கிறார்கள். நீ என்னை எவ்வாறு தரிசித்தாயோ அவ்வாறு நான் வேதங்களாலும் தவத்தாலும் தானத்தாலும் யாகத்தாலும் தரிசிக்க இயலாதவன். எதிரிகளை வாட்டவல்ல அர்ஜுனா, மாறாத பக்தியிலேயே இவ்விதம் என்னை உள்ளபடி உணரவும் காணவும் அடையவும் கூடும். பாண்டவா, எனக்காக கர்மம் செய்கிறவனும் என்னை குறியாக கொள்கிறவனும் என்னிடத்து பக்தி பூணுபவனும் பற்றற்றவனும் எல்லா உயிர்களிடத்தும் வெறுப்பு அற்றவனும்